திரு முனவர் பாஷா, இங்கே பாஜகவுடைய நிலைப்பாடு தாவேக்காவுடைய முதல் மாநாட்டுக்கு முன்னாடி அவருக்கு சில ஆதரவான கருத்துக்கள் சொல்லக்கூடியதெல்லாம் பார்த்தோம். ஆனால் மாநாட்டுக்கு பிறகு அவர் கொள்கைகளையும் கொள்கை தலைவர்களையும் முன்வைத்த பிறகு அதுல நிலைப்பாட்டில் மாற்றம் வந்துச்சு. இப்போ திரு சரத்குமாரனுடைய விமர்சனங்களையும் நம்ம அதனுடைய நீட்சியாத்தான் பார்க்கணுமா? அதாவது சார், இப்போ நம்ம அரசியல் விமர்சகர் சொன்ன கருத்துக்கள் செல்லூர் ராஜு தனிப்பட்ட கருத்து. அது அவர் எடப்பாடியார் சொன்னாதான் அதிமுகவினுடைய கருத்தை ஏற்றுக்கொள்ள முடியும். செல்லூர் ராஜனுடைய கருத்து தனிப்பட்ட கருத்து என்று அவர் சொன்னார். அதே போல் தமிழிசை சவுந்தரராஜன் சொன்னதோ அல்லது ஹெச் ராஜா சொன்னதோ கூட்டணி சம்பந்தமாக எதுவாக இருந்தாலும் அகில இந்திய தலைமை தான் முடிவெடுக்கும் என்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை அறிவிக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இப்பொழுது செல்லூர் ராஜு சொன்ன கருத்தோ அல்லது பாஜகவினுடைய தலைமையை பொறுத்தவரை தேர்தலுக்கு இன்னும் 1.5 ஆண்டுகள் இருக்கின்ற பொழுது தேர்தல் நேரத்திலே எந்த முடிவை வேண்டுமானாலும் பாஜக தலைமை எடுக்கலாம். இன்றைக்கு ஏதோ அண்ணாமலை வந்து விடுவார், வந்ததற்கு பின்னால் பெரிய மாற்றங்கள் வரும், எல்லோருடைய எண்ணமும் திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்பதுதான் அண்ணாமலையினுடைய நோக்கம், எடப்பாடியாருடைய நோக்கம், விஜயனுடைய நோக்கம். இந்த 3 பேருடைய நோக்கம் நடக்கப்போது சட்டமன்ற தேர்தல். தோற்கடிக்கப்பட வேண்டிய சக்தி என்பது ஜெயலலிதாவால் சொன்ன தீய சக்தி என்ற திமுகவை ஆட்சியை விட்டு இறக்க வேண்டும் என்பதுதான். அப்படி இருக்கின்ற பொழுது தேர்தலுக்கான காலமும் நேரமும் இருக்கின்ற காரணத்தால் உண்மையிலே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை விட்டு இறங்க வேண்டும் என்று சொன்னால் திமுகவினுடைய எதிர்ப்பு சக்திகள் பிரிந்து இருந்தால் அது திமுகவிற்கு தான் சாதகமாக முடியும். எனவே நீங்க சொல்ற மாதிரி 1.5 ஆண்டு காலம் கால அவகாசம் இருக்கு. ஆனா இப்போ எழக்கூடிய விவாதங்களுக்கு அப்பப்பவே அதுக்கான முற்றுப்புள்ளியும் வைக்கப்படுது. நீங்க தமிழிசை பேசின முன்னாடி திருச்சியில பேசின அந்த செய்தியாளர் சந்திப்புக்கு தமிழிசை பேசுறாங்க, ஜெயக்குமார் ஏன் பதிலளிக்கிறாருன்னு கேட்கிறாங்க. அடுத்த 2 நாட்கள் தொடர்ச்சியா திரு எடப்பாடி பழனிசாமியே நான் தான் தெளிவுபடுத்தினேன், நாடாளுமன்ற தேர்தலையும் சரி சட்டமன்ற தேர்தலையும் சரி கூட்டணி இல்ல அப்படிங்கறத நான் தெளிவுபடுத்திட்டேன் அப்படின்னு அந்த விவாதத்திற்கு அப்பவே அவர் முற்றுப்புள்ளி வைக்கிறார். சார், அதெல்லாம் நான் மறுக்கவே இல்லை சார். எடப்பாடியார் முற்றுப்புள்ளி வைக்கிறார். என்னுடைய வாதம் என்னன்னு சொன்னா, நீங்க உண்மையிலேயே ஜெயலலிதாவும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் உருவாக்கிய அண்ணா திமுக என்பது திமுக ஒரு தீய சக்தி, அது அழிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் திமுகவை எதிர்க்கக்கூடிய அல்லது திமுகவை எதிர்த்து வாக்கு வங்கி வைத்திருக்கின்ற அத்தனை பேரும் ஓரணிக்கு வர வேண்டும். அதுதான் பிரதானம். உதாரணத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி என்பது கடந்த 7 ஆண்டுகளாக அவர்கள் ஒரே நிலைப்பாட்டோடு தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதிமுகவை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியை விட்டு இறக்க வேண்டும் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக தாவேகா இருந்தாலும் சரி, பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும் சரி, அல்லது வேறு எந்த இயக்கமாக இருந்தாலும் ஓரணியில் வந்தால்தான் திமுகவை வெற்றி பெற செய்ய முடியும். திமுகவை வீழ்த்த அடிப்படையில் நீங்க சொல்ற அடிப்படையில் பாஜக, அதிமுக, தாவேக எல்லாரும் ஓரணியில வரணும் சார். நான் என்ன சொல்றேன், 67 தேர்தல் பேரறிஞர் அண்ணா என்ன பண்ணாரு, 8 கட்சி கூட்டணி. ராஜாஜி முதலாளித்துவ சக்தி, மூதறிஞர் ராஜாஜி சுதந்திரா கட்சி, கம்யூனிஸ்ட் அவர்கள் இடதுசாரி சித்தாந்தம் முதலாளித்துவத்துக்கு எதிரானவர்கள். அதே போல இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மதவாத கட்சி என்று கம்யூனிஸ்டால் அன்றைக்கு சொல்லப்பட்டது. அந்த முஸ்லீம் லீக், ஃபார்வர்ட் பிளாக், இப்படி தமிழரசு கழகம் 8 கட்சியை சேர்த்து ஒரே குறிக்கோள் காங்கிரஸை தமிழகத்தில் ஆட்சியை விட்டு இறக்கணும். அந்த மாதிரி ஒரே குறிக்கோள் திமுகவை ஆட்சியை விட்டு இறக்க வேண்டும் என்று சொன்னால் தேர்தலுக்கு முன்னால் இவர்கள் எல்லாம் ஓரணிக்கு வர வேண்டிய காலத்தின் கட்டாயம். அதுலயே நிறைய கான்ஃபிளிக்ட் இருக்கு சார். 2026 நிச்சயமா கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு திரு அன்புமணி சொல்றாரு, திருமதி தமிழிசை சொல்றாங்க, திரு டிடிவி தினகரன் உட்பட பலரும் அந்த கூட்டணி ஆட்சி முழக்கத்தை முன்வைக்கிறாங்க. நீங்க ஒத்த கருத்துடைய ஒற்றை சிந்தனையில் ஓரணியில திரள்றதா இருந்தாலும் இப்ப இந்த கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற புள்ளியில நிறைய முரண்பாடு இருக்கு. கூட்டணி ஆட்சி என்ற சித்தாந்தத்தை தமிழகத்தில் கொடுத்தவர் மறைந்த மக்கள் தலைவர் மூப்பனார். 1999ஆம் ஆண்டு திருமாவளவன், புதிய தமிழகத்தினுடைய தலைவர் கிருஷ்ணசாமி இவர்களை எல்லாம் ஓரணியில் சேர்த்து அடித்தட்டு மக்களுக்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு, கூட்டணி ஆட்சி தான் இனி தமிழகத்திற்கு என்று சொன்னவர் தலைவர் மூப்பனார். இன்றைக்கு எதற்கு கூட்டணி ஆட்சியினுடைய அவசியம் ஏற்படுகிறது என்று சொன்னால் தனி கட்சி ஆட்சியை தொடர்ந்து பார்த்து விட்டோம். பார்த்ததற்கு பின்னால்
எந்த தனி கட்சி ஆட்சியாக இருந்தாலும், உதாரணத்திற்கு திமுக ஆட்சியாக இருந்தால் அதிமுக அடுத்த ஆட்சிக்கு வந்தவுடன் திமுக ஆட்சியின் மீது அல்லது அந்த அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு வழக்கு. அதே போல அதிமுக ஆட்சியை விட்டு இறங்கினால் திமுக ஆட்சிக்கு வந்தால் அதிமுக அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு வழக்கு. இதையெல்லாம் தடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு கூட்டணி ஆட்சி வந்தால் எந்த கட்சியை சார்ந்தவர் தவறு செய்தாலும் அதை தட்டி கேட்க முடியும். கூட்டு நடவடிக்கை குழு அமைக்கப்படும். அப்படி அமைக்கப்படுகின்ற பொழுது தவறு செய்தவரை அமைச்சரவையில் நீக்கிவிட்டு வேறு ஒருவே அமைச்சராகக்கூடிய ஒரு வாய்ப்பு, தவறு இல்லாமல் அதை கடிவாடம் போடக்கூடிய சக்தி என்பது இந்த கூட்டணி ஆட்சிக்கு இருக்கிறது. அந்த அடிப்படையில் அதிமுகவும் கண்டிப்பா வந்துதான் தீரணும் சார். ஏன் சொன்னா உண்மையிலேயே திமுகவை வீழ்த்தணும் சொல்ற எண்ணம் இருக்கின்ற எல்லா அரசியல் கட்சிகளும் ஓரணியில் வரவில்லை என்று சொன்னால் அவர்கள் மீண்டும் திமுகவை ஆட்சியில் அமர்த்துவதற்கு இருக்கின்ற பி டீமாக கண்டிப்பா வந்துதான் தீரணுங்கிறது விருப்பமா இருக்கலாம். ஆனா அந்தந்த கட்சிகளினுடைய நிலைப்பாடு தங்கள் பலத்தை ஒரு தேர்தலில் நிரூபிக்கணுங்கிற ஒரு கட்டாயம் இல்ல சார். அப்படி முயற்சிப்பாங்க. நீங்க திராவிட முன்னேற்ற கழகம் எத்தனை கட்சியோட கூட்டணி வச்சிருக்கு இன்னைக்கு? அதே மாதிரி அதிமுகவும் பாரதிய ஜனதாவோ தாவேகாவோ ஓர் அணியில் வந்தால்தான் திமுகவை வீழ்த்த முடியும். அப்படி இல்லை என்று சொன்னால் கண்டிப்பாக மீண்டும் திமுக வருவதற்கு இவர்கள் தான் துணையாக இருக்கிறார்கள் என்ற எண்ணம் தான் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கின்ற மக்கள் மத்தியிலே வரும். எனவே நாங்கள் நினைப்பதெல்லாம் தலைவர் வாசனாக இருந்தாலும் சரி, தமிழ் மாநில காங்கிரசினுடைய குறிக்கோள் என்பது இந்த முறை ஆட்சியிலிருந்து திமுகவை வீழ்த்தி ஆக வேண்டும். அந்த அளவுக்கு மக்கள் விரோத ஆட்சியாக திமுக ஆட்சி தமிழகத்தில் இருக்கிறது. எனவே அதை வீழ்த்துவதற்கு திமுக எதிர்ப்பு சக்திகள் அனைத்தும் ஓரணியிலே சேர வேண்டும் என்பதுதான் எங்கள் குறிக்கோள். ஓகே, முதற்கட்ட பார்வையை எடுத்துக்கிறேன். திரு பொன் வில்சன், இங்க அதிமுக தரப்பிலிருந்து பெருசா எந்த விமர்சனமும் தாவேக்க மேல, திரு விஜய் மேல வைக்கப்படல. அவர் ஏன் விமர்சிக்கல அப்படின்னு கேட்டபோது கூட அவர் எங்க ஆட்சி குறித்தோ அல்லது எங்களை பற்றியோ ஒரு கிளீன் ஷீட் தான் கொடுக்கிறாரு. பேசல அப்படின்னா எங்கள் மீது கரையில்லை அப்படின்னு தான் அர்த்தம் அப்படின்னு அதை இன்டர்பிரேட் பண்றாங்க. ஆனா இப்ப திரு செல்லூர் ராஜுவினுடைய இந்த விமர்சனத்தை நம்ம அது தனிப்பட்ட விமர்சனமா தான் பார்க்கணுமா, அது அதிமுகவின் விமர்சனமா? அதாவது இப்போ தமிழக வெற்றி கழகம் அதிமுக விமர்சிக்கல அப்படின்னா இயற்கையாக ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுகவின் ஆட்சி குடும்ப ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்றதுக்காக அதை மெயினாக சொல்லி எதிர்க்கிறார். அகில இந்திய அளவில் அவர் காங்கிரஸையும் விமர்சிக்கலை. அப்போது ஒருவேளை நாளைக்கு ராகுல் காந்தி கூட கூட்டணியா, ஒருவேளை காங்கிரஸ் திமுகலேருந்து பிரிகிறதா, அந்த கேள்வியும் வரும். ஏன்னா காங்கிரஸையும் அவர் விமர்சிக்கலை, வெறும் பிஜேபியை தான் கொள்கை எதிரின்றார். அதாவது திமுகவாத அரசியல் எதிரி, அரசியல் எதிரி நிலைத்தன்மை கிடையாது, தேர்தலுக்கு தேர்தல் அரசியல் எதிரி மாறுபடும். ஆனால் கொள்கை எதிரி நிரந்தரமானது. அப்போ பிஜேபியை கொள்கை எதிரின்றாரு, காங்கிரஸை விமர்சிக்கவே இல்லை. இது அந்த பார்வை ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நீங்க அதிமுக விஜயை விமர்சிக்கவில்லை, தாவேக்காவை விமர்சிக்கவில்லை அப்படின்னா அது என்னன்னா அவர் என்ன கேள்வி கேட்டாங்களோ அந்த கேள்விக்கு அவர் கவுண்டர் சொல்றாரு. ஒருவேளை எங்க ஆட்சி நல்ல ஆட்சின்னு அவர் நம்பி இருக்கலாம், அதனால விமர்சிக்கவில்லை என்றாரு. நாளைக்கு விமர்சிக்க மாட்டார்ன்றதுக்கு எந்த கேரண்டியும் கிடையாது. சரி, நாளைக்கு விஜய் விமர்சிக்கலாம் அதிமுக, இல்ல அதிமுக விமர்சிக்கலாம், இல்ல விமர்சிக்காம போகலாம். எந்த கட்சி அதிகமாக விமர்சிக்கிறதோ அந்த கட்சி கூட கூட்டணி வருவது இயற்கை தேர்தல் நேரத்தில். இது எல்லா இடத்தையும் நம்ம பார்க்கிறோம். சோ அப்ப அதிக விமர்சனம் அப்படிங்கிறது கூட ஆரோக்கியமானதா இருக்கலாம். என்னன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா செல்லூர் ராஜா அவர்கள் இப்ப நம்ம சகோதரர் சொன்ன மாதிரி, சுகுணா சொன்ன மாதிரி, அவர் தனிப்பட்ட முறையில் ஓரளவுக்கு மிகைப்படுத்தி எல்லாத்தையும் பேசக்கூடிய ஒரு தனி சுதந்திரத்தோட பேசக்கூடிய, அதாவது ஒரு நம்ம தொலைக்காட்சி ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் மிகவும் அங்கீகரிக்கப்பட்ட செய்தி தொடர்பாளர் அப்படின்னா ஜெயக்குமார் வார்த்தைகள் அந்த கட்சியின் வார்த்தைகளாக, அந்த கட்சியின் தலைமையின் வார்த்தைகளாகத்தான் கடந்த காலங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஜெயக்குமாரே அதை சொல்லுகிறார். நான் ஒரு நேரம் கூட என்னுடைய தனிப்பட்ட கருத்தை நான் சொல்ல மாட்டேன், கட்சி என்ன கருத்தோ அதை மட்டும் தான் நான் வெளியே சொல்லுவேன், தலைமை என்ன கருத்தோ அதான் சொல்லுவேன். மற்றவர்கள் பேசுறது அந்த கருத்து சுதந்திரம் இருக்கலாம். இன்னொன்று அந்த கருத்து சுதந்திரம் ஒரு கூட்டணி ஆட்சி குறித்து பேசும்போதோ அல்லது இந்த மாதிரி கட்சியினுடைய கூட்டத்தில் பொது வெளியில் பொது மேடையில் தொண்டர்கள் மத்தியில் பேசும்போதோ அந்த கருத்து ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக தான் அர்த்தம். மறுத்தாதான் அது மறுப்பு கருத்துன்னு அர்த்தம். இல்ல மறுக்கல அப்படின்னா இட்ஸ் அக்செப்டட். இல்ல பாலா, இப்போ என்னன்னா கான்டெஸ்ட் ஆஃப் தி ஸ்பீச் நீங்க பார்க்கணும். 46 நிமிடம் 4 நொடிகள் அவர் பேசின பேச்சு மதுரை மேடையில். 53வது ஆண்டு அதிமுக துவக்க விழாவுடைய பொதுக்கூட்டம். அதுல ஒரு மூத்த தலைவர் அவர் சொல்ற மொத்த சாரம்சமுமே எம்ஜிஆர் அவர்கள் எந்த அளவுக்கு இந்த கட்சிக்காக உழைத்திருக்கார், ரத்தம் சிந்தியிருக்கார், எவ்வளவு சோதனை சந்திருக்கிறார்.
கருணாநிதி அவர்கள் எப்படியெல்லாம் துரோகம் செய்தார் இவருக்கு. திமுகவின் முக்கிய பங்கே வந்து எம்ஜிஆர் தான். ஏன்னா பேரறிஞர் அண்ணா இதே கனியாக நினைச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லி அந்த வரலாறை சொல்லிட்டு வர்றார். அதை ஸ்டார்டிங்ல சொல்லும் பொழுது என்ன சொல்றாருன்னா, எம்ஜிஆர் காலத்திற்கு பிறகு எம்ஜிஆர் காலத்திலே இல்லை அதுக்கு பிறகு நிறைய திரைப்படத்துறையிலேருந்து வந்தவங்க கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவங்க எல்லாமே வந்து முதலமைச்சர் ஆகணுன்ற ஆசையில தான் கட்சி ஆரம்பிக்கிறாங்க. அவர்கள் எல்லாருமே தான் சொன்னாரு. அப்படி இருக்கும்போது ஒரு 4 படம் வெற்றி அடைஞ்சிட்டா கூட முதலமைச்சர் ஆகணும்ன்றத அதை பிரகடனப்படுத்துறாங்க. ஆனால் அவர் எவ்வளவுலாம் கஷ்டப்பட்டாருன்றது சொல்லிட்டு வராரு. அதனால நீங்க சொல்ற மாதிரி அது பிட்வீன் லைனாவே இருக்கட்டும். பட் அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது தானே சார். இல்ல கரெக்டா சொல்றேன், நான் சொல்றேன் கேளுங்க. இல்ல நான் என்னன்னா 3 நிமிஷம், அதாவது 4 நிமிஷம் 25வது நொடியில இந்த வார்த்தையை சொல்றாரு. கரெக்டா 25 நொடி தான் அந்த செய்தி, அவ்வளவுதான். அதான் இன்றைய தலைமுறைக்கு வந்து இந்த மாதிரி சொல்றாரு, கஷ்டப்பட்டால் தான் வர முடியும். ஆனா இதே செல்லூர் ராஜ் தான் மார்ச்ல அவர்கிட்ட கேக்குறாங்க, தமிழக வெற்றி கழகம் இப்ப ஆரம்பிச்சது, மாநாடு இனிதான் நடத்த போறாங்க, எதிர்காலத்துல திமுக அதிமுக கூட கூட்டணி வர வாய்ப்பு இருக்குதுன்னு அந்த தொண்டர்கள் ரசிகர்கள் சொல்றாங்களேன்னு கேட்டவனே அவருக்குரிய பாணியில் என்ன சொல்றாருன்னா, சின்ன பிள்ளைங்க ஏதோ பேசுறாங்க, அதை பெருசா எடுத்துக்காட்டீங்க, கட்சின்றது சாதாரண விஷயம் கிடையாது, மக்கள் ஆதரவு வேணும் அப்படின்ற வார்த்தையை அவர் பயன்படுத்துறாரு.